வருகையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த டிசம்பர் மாதம் 19ஆம் நாள் இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கின்றோருமாக எங்கள் நல்ல பிதாவே, தேவாதி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை ஜீவனோடு எழுப்பி உம்முடைய ஆண்டவரே துதியை பாடவும் வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த இரவில் எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. கிராம ஊழியங்களை ஆண்டவரை மிக சிறப்பாக செய்ய வழிநடத்தினீர். தொடர்ந்து ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதி. அடியனையும் உமர் சாரையும் சாகோ சாரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களுடைய வாழ்க்கை பிறப்பின் ஆசீர்வாதங்களை நீர் ஆண்டவர் தந்து வழி நடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் மிகவும் சிறப்புமிக்க பாடலாகிய 153வது பாடல், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 153 பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். ஒளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனாம் கொட்டிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு வங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு வங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். ஒளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனாம் கொட்டிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனாம் கொட்டிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர்,
இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனாம் தொட்டிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனாம் கொட்டிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரில் இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39 முதல் 56 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற இறை வார்த்தை. இதில் 2 பகுதி வருகிறது. ஒன்று, மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்றாள். அதன் பின்பு மரியாளின் தோத்திர பாடல், ரெண்டுமே இதில் இருக்கிறது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னென்னா, த மேக்னிஃபிகண்ட், த மரியாளுடைய ஸ்தோத்திர பாடல், மேரிஸ் சாங் ஆஃப் பிரைஸ். கடவுள் தன் வயிற்றில் பிறக்க போகிறார் என்ற செய்தி மரியாளுக்கு மிகுந்த உற்சாகத்தை, மகிழ்ச்சியை, தைரியத்தை தந்தது. அதனால் மரியாள் மிக அழகான ஒரு ஸ்தோத்திர பாடலை, அர்த்தமுள்ளதை ஒரு பாட்டாய் பாடுறாங்க. அதே போல் 2வதுல ரிஜாய்சிங் இன் காட்ஸ் ரெடம்ஷன், ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலை, வாழ்வுக்காக மகிழ்ச்சி, எ சாங் ஆஃப் ஹோப் அண்ட் ஜாய், இல்லையா, ஒரு சந்தோஷத்தின் பாட்டு, பாடல் அல்லது நம்பிக்கையின் பாடல் என்று சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமான செய்தி என்னன்னாக்கா, மேரிஸ் ரெஸ்பான்ஸ் டு த ஏஞ்சல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஏஞ்சல் தேவதூதன் வந்து செய்தி சொல்லும்போது முதல்ல தடுமாடுறாங்க. எப்படி நான் புருஷன் அறிய, எப்படி என் குழந்தை பிறக்க, அப்படி இப்படின்னு. தேவதூதன் சொல்கிறாரு, எலிசபெத்துக்கு இது 6வது மாதம், நீ நம்பிதான் ஆகணும். இப்போது எலிசபெத்துக்கே குழந்தை பிறக்க போதுன்னா எனக்கு ஆண்டவருடைய குழந்தைமாக அது கருவில் வரும், ஆண்டவர் என் கருவில் வருவார் என்ற செய்தியை நம்புகிறாள். நம்பி அவங்க விசுவாசிக்கிறாங்க. 2வது, த மேக்னிஃபிகேட் as a song of praise and worship, மரியாளின் ஸ்தோத்திர பாடல். இது நம்பிக்கை, மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், விடுதலை எல்லாவற்றையும் அதில் நம்ம பார்க்குறோம். அப்போது மேரி தேவதூதனை சந்தித்த பிறகு எலிசபெத் அம்மாவை போய் சந்திக்கிறாங்க. எலிசபெத்தும் மரியாளும் நெருங்கிய உறவினர்கள். அப்போ மலை நாட்டில் இருக்கின்ற மரியாள் அவங்க வாழ்த்து பெற்று கேட்ட பொழுது அவங்க போகிறாங்க. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சகரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாயார் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லி
தன்னுடைய வாழ்த்து செய்தியை மரியாளுக்கு சொல்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். வாழ்த்துறையை நான் காதில் விழுந்த போதும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ரொம்ப அழகான ஒரு பாடல் பாருங்க. இல்லை, இதே ஒரு சிறிய பாடல் தான். மரியாள் இயேசுவின் கருவை வயிற்றிலே சுமந்து கொண்டு செல்லுகிறார். அப்போதான் கரு உருவாயிருக்கிறது. அதே நேரத்தில் எலிசபெத்துக்கு 6 மாத கருவு அங்கே உள்ள இருக்கிறது, அதாவது யோவான் ஸ்நானனுடைய கரு. அப்போ 2 பேருமே இங்கே 4 பேருடைய சந்திப்பு நிகழ்கிறது. கருவில் இருக்கின்ற இயேசு ஆண்டவரும் கருவில் இருக்கின்ற யோவான் ஸ்நானனும் சந்திக்கிறார்கள். அதே போல மரியாள் ஒரு இளம்பெண், அதே போல எலிசபெத் ஒரு வயதானவள் இங்கே சந்திக்கிறாள். சந்தித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொள்ளுகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரியாவின் ஸ்தோத்திர பாடல்ல மிக முக்கியமானது இந்த பாடல் என்று நம்ம சொல்லப்படுகிறது. இதை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பிஷப் குருகுல் லுத்ரன் தியாலஜிக்கல் காலேஜில் பிஷப் தேவ சகாயம் என்கிறவர் சென்னையில் அவர் செய்தி கொடுத்தார், கிறிஸ்மஸ் செய்தி. அந்த செய்தியை நான் ஆன்லைன் வழியாக கேட்டேன். அதில் அவர் என்ன சொன்னார்னா, த சாங் ஆஃப் த தலித் மதர் மேரி அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த காலத்தில் பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதாவது பொதுவாகவே இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் பெண்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு முக்கியத்துவம் தருவதே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் சமூகத்தில் இன்னும் அது மோசமாக இருந்தது. ஆலயங்களுக்கு வரக்கூடாது, ஜெபாலயத்துக்கு வரக்கூடாது, வீட்டில் இருக்கணும். லீவராகும் புத்தகத்தில் பார்க்கும்போது இந்த உதிரப்போக்கு வருகிற போது இல்லையா, மென்ஸ்ட்ரல் டைம்ஸ், பீரியட்ஸ் டைம்ஸில் வருகிற போது வெளியே வரக்கூடாது. குழந்தை பேர் பெற்றால், ஆண் குழந்தை பெற்றால் ஒரு டைமுக்கு ஆலயத்துக்கு வரணும், பெண் குழந்தை பெற்ற ஒரு டைமுக்கு ஆலயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய சட்டங்களை அவங்க வைத்து அவங்கள அடக்கி ஆண்டார்கள். அவங்க பேசவே கூடாது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மரியாள் பேசுவதற்கு, ஒரு தலித் மதர் பேசுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை கட்டுகளை உடைக்கிறார் என்ற செய்தியை தேவசகாயம், பிஷப் தேவசகாயம் குருகுல் லுத்ரன் தியாலஜிக்கல் காலேஜில் பிரசங்கம் பண்ணார். அது என்னை ரொம்பவும் ஈர்த்தது. உண்மையாகவே இன்றைக்கு எத்தனையோ சமூகங்களில் இருக்கிற பெண்களும், ஏன் ஆண்களும் கூட பெண்களுக்கு நிகராகவே மதிக்கப்படுறாங்க. அவங்கள வாய் பேச முடியாமல் பண்ணுறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய மக்கள் எல்லாம், பணக்காரர்கள், அவங்க கை கட்டி வேலை செய்கிற போது அவர்களை பேசக்கூடாது. நீ அமைதியார், என்ன பேசுற, நீ என்கிட்ட பேசல, தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அதட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த கட்டுகளை உடைத்து எறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிறப்பில் விடுதலையை தந்திருக்கிறார். அவருடைய பிறப்பில் சமத்துவத்தை தந்திருக்கிறார். அவருடைய பிறப்பில் சமாதானத்தை தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு மரியாள் ஸ்தோத்திர பாடலை நம்ம பார்க்குறோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாலை ஆராதனை அந்த புத்தகத்தில் 57வது பக்கத்தில் அதுக்கு அடுத்து நீங்கள் வரதை பார்க்கும்போது அங்கே மரியாளின் ஸ்தோத்திர பாடல் ஒரு ஆராதனை முறைமையே இருக்கிறது பாரு இல்லையா. மரியாளின் ஸ்தோத்திர பாடல் த மேக்னிஃபிகட் அப்படின்னு பாடல், அந்த பாட்டு இருக்குது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, தமது அடிமையின் தாழ்வை கண்ணோக்கினார், வல்லமை விடவர் பெரிதானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தமது உயர்த்தினால் அவர் பராக்கிரமம் செய்தார். என் ஆவி என் இரட்சகராகிய கடவுளில் களி கூர்ந்திருக்கிறது. இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது, தலைமுறைக்கும் உள்ளது. தங்கள் இருதய சிந்தைகளில் இருமாப்புடையவர்களை சிதறடிக்கின்றார் என்று சொல்லி அவர் பாடுறார். அப்போ இப்படி இந்த அருமையான பாடல் செல்லுகிறது. அதுக்கப்புறம் பலவான்களை சிங்காசனிலிருந்து தள்ளி தாழ்வானவர்களை உயர்த்தினார். தமது பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதிலும் இப்போது எப்போதும் மகிமை உள்ளவர்களாக இருக்கும்படி அவர் வேண்டுகிறார். அதே போல பசி உள்ளவர்களின் நன்மையால் நிரப்பினார், ஐஸ்வர்யவான்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கு என்றென்றைக்கும் தமது தாசனாக இஸ்ரவேலை அவர் ஆதரித்தார் என்று சொல்லி கடைசி அப்படி முடிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகான ஒரு தோத்திர பாடல், மரியாளின் தோத்திர பாடல். அப்போ இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறதுனாக்கா, த ரிடம்ஷன், த சாங் ஆஃப் ஹோப், ஜாய்,
அண்ட் ரிடம்ஷன். 3 விஷயத்தை, த சாங் ஆஃப் ஹோப் அண்ட் ஜாய். நம்பிக்கையின் செய்தி. என்ன நம்பிக்கை? நான் பேசவே முடியாது, ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது என்பதுதான் வார்த்தை. ஏழைகள் எந்த இடத்துலயுமே பேசக்கூடாது, ஒடுக்கப்பட்டார்கள். நீங்க தெரியும், 50 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய மக்கள் இந்த பண்ணையாருங்கிட்ட, குடியானவங்க கிட்ட வேலை செய்யும் போது எதுவுமே பேச முடியாது. அப்படியே தெருக்களிலே ஆடைகள் இன்றி செல்ல வேண்டும் இல்லையா? மேல் துண்டு கூட போடக்கூடாது, கோமணத்தோட போடும் அல்லது வேஷ்டியோட போடணும். வேஷ்டி கூட மடிச்சு கட்டக்கூடாது. பெண்கள் அன்றைக்கு ஏறக்குறைய 60-70 வருடங்களுக்கு முன்பாக மேலாடை அணியாமல் இருந்தார்கள். காலையில செருப்பு கூட இல்லாமல் அந்த வீதிகளில் நடப்பார்கள். அவங்க கொடுக்கிற பழைய சோறு, பழைய கஞ்சியை குடித்து விட்டு தான் வந்து வேலை செய்வார்கள். நிலத்தில் அவங்க கொடுக்கிற கொஞ்சம் நயா பைசான்னு சொல்லுவாங்க, 1/4 பைசா, 1/4 பைசா, 3/4 4 இந்த காசுகளை வைத்து தான் அவர்கள் வாழ்க்கை பிழைப்பை நடத்த. வேற யாரில் அவங்களாம் நம்ம தாத்தா பாட்டிங்க தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருப்பதற்கு காரணம் மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மரியாளுடைய வயிற்றில் கருவை மரியாள் சுமந்ததுனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதே போல இன்றைக்கு நாம் இயேசுவை நாம் இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்முடைய இருதயத்தில் இருப்பதனால நம்முடைய வாழ்க்கை ஒளி ஊட்டுகின்ற வாழ்க்கையாய் மாறி இருக்கிறது, நம்பிக்கையின் வாழ்க்கையாய் மாறி இருக்கிறது இல்லையா? நம்பிக்கையின் வாழ்க்கை, மகிழ்ச்சியின் வாழ்க்கை. 3வது விடுதலையின் வாழ்க்கை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்கிறார். இங்கே மிக முக்கியமான செய்தி என்னன்னா, ரொம்ப அழகா சொல்றாரு மரியாள் சொல்றாங்க, தம் அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கினார். அடிமையா இருக்கிறாங்க பெண்கள், ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு சமுதாயத்தில் பாருங்க, எங்க போனாலும் பெண்களுக்கு என்று ஒரு சிறப்பு மிக்க இடம் இல்லை. ஆனால் இப்ப இருக்கிற அரசாங்கங்கள் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் முழுமையாக பெறவில்லை என்பதை நான் பார்க்கிறோம். பல இடங்களிலே பெண்களுக்கு வருகிற தொல்லைகள், பாலியல் தொல்லைகள், ஏன் கலெக்டருக்கே வருது, டிஎஸ்பிங்களுக்கு வருது இல்லையா? அப்போ இன்னும் பெண்கள் இன்றைக்கு ஒரு கை பாவையாக, போக பொருளாக தான் பார்க்கின்றார்கள். ஆனால் இங்கே மரியாள் சொல்றாங்க, தம் அடிமையின் தாழ்மை கண்ணோக்கினார், கட்டுகளை உடைத்தெறிந்தார், சங்கிலியை உடைத்தெறிந்து ஆண்டவர் மாற்றி சொல்றாங்க, இது முதல் எல்லா சந்ததிகளும் தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என்பார்கள். பேறு பெற்றவர், பிளஸட் உமன். இந்த இஸ்ரவேலிலே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்றார் இல்லையா? ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செய்களை செய்கிறார். வல்லமையுள்ள கடவுள், the very very powerful God who is the creator of this world, he created the light, humans, angels. இந்த உலகத்தில் தேவதூதர்களை, வெளிச்சத்தை இல்லையா, எல்லாத்தையும் படைத்த ஆண்டவர் எல்ஷடாய் இன்றைக்கு எனக்கு இந்த அடிமையின் வாழ்வை மாற்றி இருக்கிறார், பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அவர் பெயர் என்று பரிசுத்தமானது, தூயது சொல்றார். பார், அடுத்த மரியாள் சொல்றாங்க, அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். பாருங்க, அவர் தலைமுறை தலைமுறையா இரக்கம் காட்டினார். அதாவது தாவீது வம்சத்துல மரியாள் வராங்க, அவங்களுக்கு இரக்கம் காட்டி, தாவீதிலிருந்து அவர் இரக்கம் காட்டுகிறார். கடவுளுடைய தோல் வலிமை, பராக்கிரம அந்த சக்தியை காட்டி உள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் இருப்பவர், உள்ளத்துல நான் தான் பெரியவன், என்ன மீறி அவனும் ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறவர்களை எல்லாம் சிதறடிக்கின்றார் இல்லையா? வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிகிறார். நான் தான் ஆட்சியாளராக இருக்கிற, என்ன மீறி அவனும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி காலாகாலமாக இருந்தவங்கலாம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். ஹிட்லர், முசோலினி இல்லையா? இந்தியாவில் கூட எத்தனையோ தலைவர்கள் காணாமல் போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்றென்றும் நிலை பேறு பெற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. வலியோரை அரியணையின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். பாருங்க, பெரிய பெரிய அரசர்களை, பெரிய பெரிய
பணம் படைத்தவர்களெல்லாம் தூக்கி வீசிட்டார். ஏழைகளை பசித்தோர நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையாய் அனுப்புகிறார். பணக்காரனை போயா வெறுமையான்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாம் அவருடைய வழிமரபினருக்கு அவர் அந்த கொண்டிருந்த அந்த வாக்கு தத்தத்தை, அவர் சொன்ன வாக்கு தத்தை நிறைவேற்றுகிறார். அப்போது அது மரியா அதெல்லாம் சொல்லி பாடுறாங்க. இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் இல்லையா? இந்த முக்கியமான இந்த பாடம், the magnificent emphasis is on God's redemption and mercy. கடவுள் மரியாள் மீதும் பெண்கள் மேலே வைத்திருக்கிற, அது ஏழை எளிய மக்கள் மேலே வைத்திருக்கிற கிருபை, இரக்கம், அதே வேளையில் விடுதலை காண்பிக்கிறது. The contrast between the proud and the humble. யாரெல்லாம் பெருமையாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த பெருமையை ஆண்டவர் உடைத்து தகர்த்து எறிகிறார் இல்லையா? ஹம்பலை அவர் அங்கே காண்பிக்கிறார், தாழ்மையை காண்பிக்கிறார். The promise of God's mercy and redemption. இங்கே ஆண்டவர் கிருபையும் இரக்கமராய் இருந்து மக்களை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். அதுதான் இந்த நாளின் செய்தியாக நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 2:1-10 பார்க்குறோம். இங்கே அன்னாளுடைய பாடல். அன்னாளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை சாமுவேல் பிறக்க போறார்னு செய்தி சொன்ன உடனே பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சிமிலர்ஸ் டு மேரிஸ் மேக்னிஃபிகன்ட். சங்கீதம் 103 நம்ம பார்க்குறோம். 1-2 கூட, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்று சங்கீதக்காரன் தாவீது பாடல் அங்கே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஏசாயா 9:6-7 ப்ராஃபஸி ஆஃப் மெசையா போத் அண்ட் ரெயின். மத்தேயு 1:18-25, லூக்கா 2:1-20, யோவான் 1:14 இல்லையா? இவை எல்லாமே கிறிஸ்து பிறப்பின் அந்த ஆசீர்வாதத்தை காண்பிக்கின்றதா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய நற்செய்தியை தந்திருக்கிறார். ஆகாத காரியங்கள் ஆகும். எலிசபெத்துக்கு 6 மாத குழந்தை வயிற்றில் இருக்கு. சகரியா, எலிசபெத் ஒரு வயது சென்றவர்கள், ஆசாரியர்கள், அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா நமக்கெல்லாம் கிடைக்காத, நிச்சயமா கிடைக்க நாம் ஜபிக்க வேண்டும். 2வது, மரியாள் தன் அடிமையின் தாழ் நிலையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கிறாள். அவருடைய வாழ்வை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் இல்லையா? அந்த விடுதலையின் கருவியாக மரியாளை பயன்படுத்தினார். விடுதலையின் கருவி, த வெப்பன் ஆஃப் லிபரேஷன், த மதர் மேரி, த தலித் மதர் சாங், த தலித் மதர் சாங் என்று பிஷப் தேவசகாயம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? நசுக்கப்பட்டிருக்கிறீங்களா? செங்கலியால் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் பணக்காரர்கள் பிடியில் சிக்கியிருக்கிறீங்களா? அல்லது கணவன் அல்லது பிரச்சனைகள் எல்லாத்தையும் சிக்கியிருக்கிறீங்களா? எதனாலே கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்துவார், உங்களை விடுதலை செய்வார். இயேசுவின் பிறப்பே இட் இஸ் a message of hope, it is a message of peace, it is a message of joy, it is a message of love. கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி நம்பிக்கையின் செய்தி. கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி சமாதானத்தின் செய்தி. கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி மகிழ்ச்சியின் செய்தி. கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி அன்பின் செய்தி. ஆகவே இந்த செய்தியை நாம் மனதில் வைத்து மறைகளை போல நாமும் ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய விடுதலை பெற்று கொண்டு வாழ தூய ஆவியானவர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். ஜபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசுகிறதான நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த கிறிஸ்துமஸ் காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பண்டிகை கொண்டாட ஆயத்தமாக இருக்கிற ராஜ், அதே வேளையில் உடைய 2ஆம் வருகைக்கும் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தப்பட உடைய பரிசுத்த வாழ்க்கை இருக்க கிருபைத்தார். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரே விசுவாசிகளுக்காக, ஆண்டவரே விசுவாசிகள் இல்லாமல் இதை பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜபிக்கும். நீர் பிறந்த போது இந்த உலகத்தில் ஆண்டவரே நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, அன்பு எல்லாவற்றையும் தந்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு எல்லாருக்கும் தார். மற்ற ஆண்டவரே கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற தமிழ் கிறிஸ்தவர்கள், உலகமெங்கும் இருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக அவருடைய இந்திய ஆண்டவரே தேசத்திற்காக அவருடைய ஜனாதிபதி, பிரதமர், அவருடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் மணிப்பூர் ஸ்டேட் எல்லாத்துக்காக ஜபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அமைதி சமாதானத்தோடு வாழ கிருபைத்தார். குறிப்பாக ஆண்டவர் உலக நாடுகள், ஆண்டவர் இஸ்ரேல் ஹமாஸ் போர்கள் நிறுத்தப்பட வேண்டும். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்பட வேண்டும். உலக நாடுகள் இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவர் இயக்க சீற்றங்கள், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் எல்லாம் மாறட்டும். இதோ ஆண்டவரை சூடானில் ஆண்டவரே காலரா வந்திருக்கிறதுன்னு சொல்ல பழைய நோய்
வந்திருக்கிறது. அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து எங்கள் தேசத்தை, ஆண்டவரே எங்கள் உலகத்தை நீர் காப்பாற்ற வேண்டுமாய் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், குறிப்பாக ஆண்டவர் எங்களுடைய ஆம்பர் சபை சங்கம், என்னுடைய பொறுப்பாளர்கள், சபைகள், ஊழியங்கள், என்னுடைய ஆண்டவர் பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், என்னுடைய பெருஸ்தா மருத்துவமனை அது திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் கூட ஆண்டவரே அநேக மக்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக என்னுடைய ரெகுலர் வீவர் இந்த ஊழியத்தை ஆரம்பத்திலிருந்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களோடு கூட ஆண்டவர் எப்பொழுதும் தொடர்பில் இருக்கிற என்னுடைய அருமையான அரக்கோணம் ஆண்டவரை திருச்சபையினுடைய மூப்பரும் ஆண்டவரை முக்கியமான ஆசிரியருமாக இருக்கின்ற என்னுடைய எட்வின் ராஜன் பாபு ஐயாவை பாதத்தில் போடுக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களில் ஏற்பட்ட மைல்டு அட்டாக் வழியாக இன்றைக்கு சிஎம்சியில் அட்மிட் பண்ணப்பட்டு ஆண்டவர் சிகிச்சையில் இருக்கிறார். கண்ணோக்கி பார், உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, இப்படி பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் ஐயாவோடு தங்கியிருந்து சிகிச்சையில் நீ பலனளித்து மீண்டுமாய் சுகம் பெற்று வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும், வார்த்தைகளை சொல்லவும், நற்செய்தியை அவர் சொல்லவும் கர்த்தர் கிருபை தாரும். அவருடைய இருதயத்தை அமைதிப்படுத்தும். தைரியமாய் ஆண்டவர் இதை எதிர்கொண்டு மீண்டும் திரும்பி வர கிருபை தார். எடுத்துக்கொள்கிற மருந்து, மாத்திரைகள், உணவு, தண்ணீர், சுவாசிக்கிற காற்று எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தின் சார்பாக ஐயாவுக்காக விசேஷமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எதிர்கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் புத்தாண்டை ஐயாவுக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வதி ராஜா. இதே போல என்னுடைய அருமையான கருணா அண்ணனுடைய அன்பான மனைவி திருமதி வனஜாமா சிஎம்சியில் சிகிச்சை பெற அவங்களுக்காகவும், என்னுடைய நளினி அக்காவுக்காகவும், என்னுடைய தீபா, ஏழுமலை, லதா, ஆலன், ரஃப்யா, வேலன், ஜமுனம்மா, பிரியதர்ஷினி அவர்களுக்காகவும், ஆண்டவரே சாலமனுடைய அன்பு தாயாருடைய செயலர் அவருடைய ஆண்டவரே அன்பு தாயார் அமுதாம்மா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் பலவீனப்பட்டிருக்கிறாங்க ராஜா. கர்த்தாவை கண்ணோக்கி பார், உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே என்று சொன்னவர். இப்படி பலவீனங்களை எல்லாம் மாற்றி சுகத்தை தார். விசேஷமான நாளிலே பிறந்த நாட்களை நன்றி செலுத்துகிற ரெவரன் ஃப்ரெட்ரிக் பிரசாத், ரெவரன் இஸ்ரேல், ரெவரன் மோகன், ரெவரன் அன்பழகன் அவர்களை ஜெபிக்கிறோம். ஆயர்களே ஆண்டவர் இன்றைக்கு 4 பேரும் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். எல்லாரையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியங்களை, அவருடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, மனைவி மக்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இதனால் மற்ற மக்கள் யாராவது பிறந்தநாளை கொண்டாட அவர்களுக்காகவும், திருமண நாளை காணுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி பாசத்துக்குரிய ஆண்டவரே நண்பர் சாருக்காக, ஆண்டவரே ஏஞ்சக்காவுக்காக, பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளுக்காக, இவருடைய சாக்கோ சாருக்காக, இவருடைய பிரீதாக்காவுக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களின் ஊழியங்கள் ஆசீர்வாதமாக அடியேன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை ஆண்டவர் மேல்சானாக திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நடைபெறுகிற வடகரை ஆண்டவர் இல்ல சந்திப்பை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. மிகவும் ஆண்டவர் பின்தள்ளப்பட்ட ஒரு கிராமமாக இருக்கிறது. நாங்கள் அங்கே சென்று ஊழியத்தை செய்கிறோம். இந்த நாளில் கூட அடியனோடு நேற்று தினத்தில் ஆண்டவரை சாக்கோசோர் வந்து ஊழியத்தை செய்தார்கள். இன்றும் வர இருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கே மக்களை சந்தித்து நற்செய்தி அறிவிக்கிற, நம்பிக்கையின் செய்தி அறிவிக்கிற போதும் இந்த கிருபை எங்களோடு கூட தங்கிருக்கு. இந்த மழை, இயற்கை சீற்றங்கள் வராதபடி எங்களை காத்தருளும். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்தும் அடியேனும் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இதை கேட்டு பயன்படுகிற ஆண்டவர் எல்லா மக்களும், உலகம் எங்கே இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்கிறவர்கள், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், ஆண்டவரை என்னுடைய தாய் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, லுத்தரன் திருச்சபை, உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் பாலகனாய் பிறந்து எங்களைப் போலவே வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்து மீண்டும் வர இருக்கிற ராஜாவாகிய இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் நம்ம நேரோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.